எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை அறிவோம். யுத்தங்களின் செய்தி கேள்விப்படுக முடிவு உடனே வராது. இன்றைய காலையில் கூட இஸ்ரவேலை குறித்து தியானித்து கொண்டு இருந்தேன். 1200 பேர் கொன்று அநேகரை என்ன பண்ணிட்டாங்க, சிறைபிடித்து போனார்கள். யுத்தத்தின் ஆரம்பம் அதுதான். ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டைம் அது. அன்று ஆரம்பித்த யுத்தம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறிய தேசம் உலகத்துக்கே சவால் விட்டு கொண்டு இருக்கிறது. அதை நினைக்கும் போது எவ்வளோ பேர் சிறைபிடிக்கப்பட்டு இரகசிய சுரங்கங்களில் இறந்து போனவர்கள் ஏராளம். ஆனால் ஹமாஸ் தீவிரவாதிகள் கொன்று குவிக்கப்படுகிற இன்னைக்கு கூட பேப்பரில் காலையில் பார்க்கும்போது ஈரானின் அணு சயின்டிஸ்ட் நிறைய பேர் கொண்டு படைத்தளபதிகளை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் கொண்டு விட்டது. ரொம்ப துல்லிய தாக்குதல். ஆகவே எப்பொழுதும் சங்கீதம் 122 வாசிக்கிறபடி எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அங்கே மட்டும் யுத்தங்கள் அவ்வளோ நடக்குதுன்னா, தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற யுத்தம். அவன் மனுஷ கொலை பாதகன், பூமியை தத்தளிக்க பண்ணுகிறவன். இயேசுவான சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகவே ஒரு தெளிவு இன்றைக்கு விசுவாசிகளுக்குள் வரவில்லை. எதற்காக திருச்சபைக்கு போகிறோம்? திருச்சபையோட நோக்கம் என்ன? அநேக திருச்சபைகள் போகிறேன். கடந்த வாரம் கூட ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு போனேன். கண்ணீர் வடிக்கிறேன். அந்த திருச்சபை ஒரு நல்ல நிர்வாகம், ஆனால் ஏகப்பட்ட பேர் பிசாசுபடியில் இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட நல்ல வரங்கள் இருக்குது, ஆனால் ஒபீடியன்ட் தான் இல்லை, கீழ்ப்படிதல் தான் மட்டும்தான் இல்லை. ஆகவே இந்த கீழ்ப்படிதலும் வரங்களும் ஒரு சபைக்குள் இருந்தால் அற்புதமாக வளரும். ஆகவே ஆண்டவருடைய ஏக்கம் வரங்கள் எதற்காக? கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். ஆகவே நீங்கள் யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் என்ற ஏக்கம் இன்று நேற்று அல்ல. என்று மனித குலம் விழுந்ததோ அன்றிலிருந்து ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக, இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக யாரை நான் அனுப்புவேன். அநேகரை தெரிந்து கொண்டார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நோவா குறித்து வாசிக்கிறோம். இறந்து போனவர்கள். அதன் பிறகு எலியா, எலிசா, ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க, ஏசையா தொடங்கி எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், அப்படி யோனா, மீகா, பழைய ஏற்பாட்டின் மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள். அவர்களை அழைத்து மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எதற்காக இவ்வளவு தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்து கொண்டார்? எப்படியாவது இந்த ஜனங்கள் நரகத்து போகாதபடி பரலோகத்து போகணுமே, விக்கிராராதனைக்கு பலியாகிவிடக்கூடாது. அந்த கரிசனையில்தான் ஆமோஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார். உசியா சொல்லுவான், போ பெத்தேலுக்கு போய் நீ அங்கே போய் தீர்க்கதரிசனம் வர அப்படின்ற போது இவன் சொன்னான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல, நான் ஆடுகளை மேய்ப்பவன், காட்டத்தி பழங்களை பொழுக்கிறவன். அப்படிப்பட்ட அற்பமான ஆமோஸை தேவன் தீர்க்கதரிசியாய் அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன். மல்கியா வரைக்கும் வந்துட்டாங்க. இதன் பிறகு 400 ஆண்டுகள் எந்த தீர்க்கதரிசனமும் இல்லை. அதன் பிறகு இயேசுவானவர் வருகிறார். புதிய ஏற்பாட்டு தொடங்குகிறது. அதன் பிறகு இயேசுவானவர் தன் 12 சீடர்களை தெரிந்து கொண்டு கடைசியாக இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அழகான வார்த்தை சொல்லிட்டு போனார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் அவர்களுக்கு கொடுத்து
என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆகவே தேடுதல் என்பது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரைக்கும் தான் இருக்கும். தேடிட்டே இருக்காரு ஆண்டவர். கண்ணுக்கு தெரியாத யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்த முனையில் நிற்பது யார் தெரியுமா? திருச்சபை தான். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் திருச்சபை தான். திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல, திருச்சபையில் இருக்கிற நீங்கள் தான். இன்றைக்கு திருச்சபையானது பொறுப்பற்று இருக்கிறது. நான் கடந்த நாட்களில் கூட சொன்னேன். நான் மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளாரிடத்தில் சீடனாக இருந்த காலங்களில் எவ்வளவு உண்மை. அந்த உண்மை ஏன் இல்லை பாருங்க. நான் தனி மனிதன், ஆனால் அவங்க பாருங்க, ஒரு டாக்டர் செல்வராஜ் அவருடைய அவங்க ஒய்ஃப் வந்து அமுதா செல்வராஜ், சம்பளமும் இந்த லஞ்சமும் வாங்கி செலவு பண்ணதை நான் பார்த்தேன். இயேசுவை நேசித்தேன். அவருடைய அன்பை விட பெரிதான ஏதுமில்லை என்று நினைத்து என்னோட கவர்மெண்ட் ஜாப்லாம் ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் தெரியுமா? அவர் மேல் வைத்த அன்பு. இன்றைக்கு ஆண்டவர் மேல் அன்பு இல்லை. திருச்சபைக்கு வருவது என்பது நமக்கு ஒரு ஏதோ தண்டனை போல இருக்கிறது. அநேகருக்கு அது போகணுமே என்ற ஒரு கஷ்டத்தோடு தான் வரீங்க. உற்சாகமாய் வர வேண்டும், ஆலயத்துக்கு உற்சாகமாய் வர வேண்டும். நான் தேவனை சந்திக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். அவருடைய ஆராதனையை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆராதனை பார்க்கிறீர்கள். எவ்வளோ முக்கியம் ஆராதனை. லேட்டாக வரங்கும், தேவனை மனதார ஆராதிக்கணும். நான் கேரளா அடிக்கடி ஊழியத்துக்கு போகும்போது அவங்க ஆராதனை பார்த்து நான் கண்ணீர் வடிப்பேன். தொழுதூர் அங்கே ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது எதிர பசங்க என்ன ஆராதனை பண்ணுச்சுங்க, என்ன ஆராதனை, வாலிப பசங்க. அப்போ கடைசியாக பிசாசு துரத்தும் போது ஒரு பிள்ளை என் ஆவில பட்டுது. அந்த பிள்ளையை கூப்பிட்டேன், உன்னால் பிசாசு துரத்த முடியுமா? அப்படின்னுச்சு. இங்கே வா, போய் துரத்தின. ரொம்ப சுலமாக துரத்துட்டு போயிடுச்சு. அதை சொல்லி கொடுக்கல அந்த பிள்ளைக்கு. ஆகவே இன்று யார் என் காரியமாக போவான், யார் என்ன அனுப்புவேன் என்ற ஏக்கம் ஆண்டவர்கிட்ட எப்போதும் இருக்கிறது. ஆண்டவர் புதிதாக ஊழியக்காரர்களை தெரிந்தெடுத்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். போன செவ்வாய்க்கிழமை ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் நான் பேசும்போது சொன்னேன், இவ்வளோ பாஸ்டர்ஸ் இருந்து என்னத்தை நம்ம சாதிச்சிருக்கிறோம்.
என்ன பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்கென்று அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு சுயநலம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்தவத்தை மதமாக பார்த்து பழகிவிட்டோம். கிறிஸ்தவத்தை மதமாக பார்த்து பழகிவிட்டோம். ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போகிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு வரோம். அதுவும் மொல்லமாக கிளம்பி ஒரு பயபக்தி இல்லாமல். எவ்வளோ முக்கியமான விஷயம். திரும்ப சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு திருச்சபையில் சொல்லும்போது சொல்றேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு திருச்சபை அல்லாமல் வேற வழி இந்த உலகத்துக்கு கிடையவே கிடையாது. திருச்சபை அல்லாமல், அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை அல்லாமல் பரலோகத்துக்கு போவதற்கு எந்த வழியும் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவரும் பிதாவிடத்தில் வாரா. கொஞ்சம் பேசுவீங்க தம்பி, கவனிங்க. அப்போ பரலோகம் போகிறது திருச்சபை மட்டும்தான் வழி. அதுவும் அதிலும் சரியான அபிஷேகம் பெற்ற திருச்சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணீர் வடிச்சிட்டு வரேன். ஒவ்வொரு விடுதலை ஆராதனை நான் செய்கிற எல்லா திருச்சபைகளும் பார்த்தா ஒருத்தர் 2 பேர் பிசாசு பிடிச்சவன் தான் பரவாயில்ல, அவ்வளோ பேர். எப்படின்னே புரியல, எப்படின்னே புரியல. நம்ம சபையில் ஒருத்தர் போய் எங்கே ஜெபம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பிசாசு தோத்திட்டு வருவோம். நம்மளால் ஒருத்தம் போனோம். இன்னைக்கு சடங்காச்சரமான திருச்சபைகள் ஏராளம். ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபை என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. அதுவும் வரங்களால் நிரப்பப்பட்ட திருச்சபைகள் என்பது ரொம்ப அரிதாக காணப்படுகிறது. நீங்க இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? மற்ற சபை போய் பார்த்த பிறகுதான் நம்ம சபை, ஆஹா நான் எவ்வளோ பாக்கியம் இந்த சபையில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிவோமானால், கடைசியாக சொல்லுவாங்க, நம்முடைய அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா சில நேரங்களில் போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க, சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அதே போல் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்முடைய தகப்பன், நம்முடைய சகோதரன் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷரார். அது அவருடைய எத்தனையோ உபதேசங்களை அவர் செய்திருப்பார், எத்தனையோ உபதேசங்களை செய்திருப்பார். ஆனால் அவருடைய தீராத ஆசை, புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியின் நடபடிகள் என்றே சொல்லலாம். பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு எல்லோரும் ஆவிலே நிறைந்தவர்களாய் அவர்கள் ஊழியங்களை செய்தார்கள். எல்லோரும் ஊழியத்தை செய்தார். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார். நாம் அநேகர் முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட விதையைப் போல நாம் இருக்கிறோம். முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட விதையோடு ஏன் கனி தர மறுக்கிறது என்றால், முள் குத்தி கொண்டே இருக்கும் அந்த செடியை. கனித்தரும் திராட்சை கொடி, கனித்தரும் செடியாக இருக்கலாம். முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட விதை குத்திக்கிட்டே இருக்கும் முள், அதனால் கனி கொடாமல் போகிறது. லௌகீக கவலைகளும் லௌகீக பாரங்களும் நம் இருதயத்தில் அழுத்தும் போது ஊழியத்தை விட, திரும்ப சொல்கிறேன், ஊழியத்தை விட, கர்த்தரை விட நாம் லௌகீக காரியத்தில் தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒன்றை பற்றி கொண்டு ஒன்றை அலட்சியம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் திரும்ப சொல்கிறேன், எது போதோ எது வருதோ
எது இருக்குதோ எது இல்லாமல் போதோ கவலையே இல்லை. கர்த்தரோட ஊழியத்தை நான் உண்மையாய் செய்ய வேண்டும். நம்ம விட்டு எது போனாலும் கவலை இல்லை, எது வந்தாலும் கவலை இல்லை, யார் வெறுத்தாலும் கவலை இல்லை, யார் நேசித்தாலும் கவலை இல்லை. என்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு நான் பிரியமாய் நடந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள் இருந்த ஊழியத்தை செய்வீர்கள். மனுஷரோட அன்பு எந்த நிலையிலும் மாறக்கூடியது தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு எப்போதும் மாறுவதில்லை. அந்த ஆழமான நேசம், அந்த ஆழமான அன்பு தான் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் பரலோக மகிமை விட்டு என்னைக்கும் மறக்காத ஒரு வசனம் உண்டு. எபிரேயர் 2:14. என்றைக்கும் மறக்காத ஒரு வார்த்தை உண்டு. எபிரேயர் 2:14 சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தந்த மரணத்தால் அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளாக யாவரையும் விடுதலையாக பண்ணும்படி அப்படியானார். ஆகவே பிள்ளைகளாகிய நம்மேல் ஆண்டவன் மிகுந்த அன்புள்ளவராயிருந்தார், இருக்கிறார், இன்றும் இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை நரகத்துக்கு போகுதே, என் பிள்ளை நரகத்துக்கு போகுதே, அந்த வேதனை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழும்போது, குடித்து வெறித்து வாழும்போது நீ எவ்வளோ வருத்தப்படுவீங்க, எவ்வளோ வருத்தப்படுவீங்க. ஆனால் நம்ம படைத்த தேவன் நாம் நரகத்து போவதை கண்டு அவ்வளோ வேதனை அடைந்து பிள்ளைகளாக நாம் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் மாம்ச இரத்தம் உடைய மனிதனாய் மரணத்துக்கு அதிகாரி அவனை பிசாசவனை ஜெயிக்கும்படி அவர் அப்படியானார். ஆகவே நம்மை நரகத்துக்கு போகிற நம்மை விடுதலையாக்கும்படி இயேசுவானவரே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தகையது! வந்தது மாத்திரமல்ல ஊழியத்தையும் தொடங்கி வைத்தார். ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்கிற வசனம் உண்டு. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். என்ன வேதனையான விஷயம் பாருங்க. இயேசுவானவர் நேரடியாய் சொல்வதான தீர்க்க தரிசனம் இது. இதோ இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் மாம்ச ரத்த உடைய மனிதனாய் பூமிக்கு வந்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்படவும், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்படவும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை நரகத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி அவரை போல மாற்றும்படி இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நான் ஆகவே இன்று இயேசுவானவர் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த இந்த சபையார் அதை அற்பமாய் நினைப்பதை பார்க்கும்போது தான் நான் மிக வருத்தம் அடைகிறேன், மிகுந்த வருத்தம் அடைகிறேன். சபை குறித்த பக்தி வைராக்கியம் என பட்சித்தது இயேசுவானவர் சொன்னார். சபை குறித்த பக்தி வைராக்கியம் யாருக்காவது இருக்கா? இங்க பாருங்க, நான் இந்த வார்த்தை சொல்வதற்காக நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை கோடிகளை சேர்த்து நீங்கள் வைத்தாலும், மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டினாலும் அவை உன்னை ஒருபோதும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட மனிதனும் நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் துவங்கும் காலமாக இருக்கிறது. சபைக்குட்பட்டவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமே ஒழிய, நீ சவதரித்ததை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவாய், நீ சவதரித்ததை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவாய். ஆனால் நீ சவதரிப்பது எதை?
நான் நீ சபதரிக்க கூடாது என்று சொல்லவில்லை. நீங்கள் எல்லோரும் ஐஸ்வர்யர்களாகும்படித்தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது மட்டும் அல்ல, அது மட்டும் வாழ்க்கை அல்ல. நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் எதை சபதரிக்கிறீர்கள் என்பதுதானே முக்கியம். நித்திய ஜீவனுக்காக நீங்க என்ன பிரயாசம் செய்கிறீர்கள், என்ன பிரயாத்தனம் பண்ணுகிறீர்கள்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறீர்கள்? உங்களை அழைத்த தேவனுக்கு உன்னால என்ன பிரயோஜனம்? நான் நிம்மதியே சொல்லுவேன். நான் யாருமே கிடையாது, எங்க சந்ததியில் கிறிஸ்தவனை யாருமே கிடையாது. நான் தான் முதல் கிறிஸ்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பின்பு என் மனைவி ஏற்றுக்கொண்டாள், என் சகோதரி ஏற்றுக்கொண்டார்கள். என் குடும்பத்துள்ள 5 பேரும் இயேசுவை, ஒரு சகோதரி மட்டும் ஏற்றுக்கல. அவங்க அதுக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பின்பு சபை உருவானது. இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்க. இந்த கருத்தினால எனக்கு உலகம் முழுவதும் ஊழியத்தை செய்து கொண்ட எம்டி ஜெகனை நம்ம கொட்டாய் சர்ச்சில் தான் அபிஷேகம் பண்ணினோம், ரிஜிஸ்டர் பண்ணினோம். அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், என்ன நான் சர்ச்சனை சேர்மனாக இருக்கிறதுனால நான் உட்காந்து என்னை பார்த்து, சரி அங்கிள் தான் என்னை ஊழியத்துக்கே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இன்றைக்கி அருளானந்தம் அவர் ஃபோட்டோ அனுப்புகிறார். ஸ்வீடனில் பெரிதான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். குருராஜ் ஐயங்கார் பெரிதான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே நான் வளர்த்த யோபு இங்கே நல்ல ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறான். எல்லாரும் நல்ல செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அநேக சீடர்களை நல்ல முறையில் உருவாக்கி இருக்கிறேன். அவங்க என்னை நேசிக்கிறார்களா இல்லை என்றது முக்கியம் இல்லை, அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் என் கணக்கில் வைங்க ஆண்டவர். என்ன ஆகவே இன்று நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்காக என்ன நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? எல்லோரும் விண்ணப்பம், எனக்கு இது இல்லை, அது இல்லை, அதை செய்யலை, இதை செய்யலை, ஆண்டவர் அதை பண்ணலை, இதை பண்ணலை. இதே தான் நம்ம லௌகீக கவலையில் உழண்டு கொண்டு இருக்கிறோமே தவிர ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உன்னை பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் சொல்லும்போது சொன்னேன், ஒரு கிறிஸ்மஸ் சண்டே முடிச்சுட்டு, கிறிஸ்மஸ் ஆராதனை முடிச்சுட்டு கறி வாங்கிறதுக்கு காசு இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டேன், கண்ணீர் ஓடிச்சோம். அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நான் அதை உணர்ந்து அதன் பிறகு நான் ஆள்கிட்ட நின்று ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுவேன். ஆசீர்வாதம் எனக்கே இல்லாமல் நான் உமக்காக நின்று பொய் சொல்ல மாட்டேன். என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கு நாம் கேட்டதை தேவன் தருகிறார். இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். சகலத்திலும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். நாம் தேவனை விட்டு கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல செழிப்பை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், ஆமாம், எல்லாம் கொடுக்கப்படும். ஆகவே சபையார், நான் வருத்தத்தோடு என்னும் தெரில, ரொம்ப பாரப்படுத்திட்டார் என்னை. காலையில் எழுந்த உடனே ரொம்ப பாரப்படுத்திட்டார். யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 12 வாசிக்கும்போது நாம் வாசிப்போம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12 13 27 வரைக்கும் நிதானமாக மைக்கில் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால், அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ?
காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவை எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எபேசியர் 1:23. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாற்றும் மேலாக. ஆகவே சரீரம் யாரு? தலை யாரு? தலை இயேசு கிறிஸ்து. சரீரம் என்பது நீங்கள் தான். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சரீரம் எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும். சரீரத்தின் அவயங்கள் எப்படி இருக்கணும்? எல்லா வேலையும் செய்யணும். கமாண்ட் எங்கிருந்து வருது? தலையிலிருந்து வருது. சரீரத்துக்கு தலை இயேசு கிறிஸ்துவே. ஆகவே கண்ணானது கண்ணோட வேலையை செய்யும், காலானது காலோட வேலையை செய்யும், இல்லையா? அந்தந்த அவயங்கள் அதுண்டான வேலையை செய்யுது. ஒரு உதாரணம் அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆகவே நீங்கள் எல்லாம் தேவனுடைய திருச்சபையில் வந்திருக்கிற எல்லோரும் இது சரீரமான சபை. யாருடைய சரீரம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை. தலையாக இயேசு இருக்கிறார். அப்போ ஒரு உதாரணம், ஒவ்வொரு நாம் எப்படி இணைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சபையில் சுப்பிரமணியன் ஒரு தம்பி இறந்துட்டான். மெசேஜ் தம்பி போட்டிருந்தாங்க. நம்மள எத்தனை பேர் அந்த மரணத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ நல்லது கூட வராமல் போயிருங்க. ஆனால் நம்ம திருச்சபையில் ஒரு மரணம், ஒரு பிரச்சனைன்னா நம்ம எத்தனை பேர் இன்வால்மெண்ட்டில் இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே ஒரு சரீரம் இந்த சொல்கிறார். அதில் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்கள் ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடந்து போகிறீங்க, காலில் ஒரு முள் குத்துடுச்சு. காலில் ஒரு முள் குத்துடுச்சு. குத்துன உடனே நரம்பு மண்டலம் என்ன சொல்லுது? மூளைக்கு சிக்னலை கொண்டு போகுது. மூளை உடனே ஒரு சிக்னல் கொடுக்குது, காலை மேலே தூக்குறதுக்கு. அப்போது பாதத்தை மேலே தூக்கணுன்னா எத்தனை அவயங்கள் செயல்படணும்? பாதம், மூட்டு, தொடை எல்லாமே, அந்த முழு பகுதியும் என்ன பண்ணணும்? மேலே எடுக்கணும். அது இல்லாமல் அந்த வலி இருக்குது தெரியுமா? அந்த வலியை மூளை உணர்ந்த உடனே கண்ணானது கண்ணீர் வடிக்கிறது. ஐயோ, என்னுடைய அவயம் பாதத்தில் முள்ளு குத்திடுச்சே, அவ்வளோ வலிக்குதே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறது. எது வடிக்குது? கண்ணுக்கு எதாவது பிரச்சனையா? இல்லை. ஏன் கண்ணீர் வடிக்குது? பாதத்தில் பிரச்சனை. பாதத்தில் பிரச்சனை தான். அது எக்கன்னா போகுதுன்னு தொடையும் முழங்காலும் ஏதாவது அமைதியாக இருக்கா? இல்லவே இல்லை. அது உடனே இழுக்குது. கண்ணானது கண்ணீர் வடிக்கிறது. அதுதாங்க சபை. ஒருவருக்கொருவர் அன்புடன் நேசத்துடன் இருக்கும்படி தேவன் நம்மை படைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறோம். இது ஒற்றுமைக்கு. அடுத்து சபையில் என்ன இருக்கணும்? தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசியும், மூன்றாவது போதர்களையும்,
பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையும், பலவித பாஷைகளை ஏற்படுத்தினார். ஆகவே இந்த கட்டமைப்பு இருக்க வேணும் நமக்குள்ள. இன்னைக்கு அருமையான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிற அருமையான ஊழியக்காரர் 15 பேர் இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆத்தும பாரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர் தான் நமக்கு சொல்லணும். ஆத்தும பாரம் இருக்கும். ஐயோ இந்த ஆத்மா அழிஞ்சு போகுதே என்ற ஒரு ஆத்தும பாரம் இருக்கா? நான் ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். நேற்று கூட ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த இடத்துக்கு போகிறேன். நடந்து கிராமங்கள் தோறும் அவர்கள் நடந்து ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நாம் கொடுத்த ஊழியக்காரர்களுக்காக. இன்னும் தேவன் அவர்களுக்கு இன்னும் ஆத்தும பாரத்தை தரணும், இன்னும் நல்ல தீர்க்காயுசை தரணும், நல்ல பலனை தரணும். நான் ஏதோ மலை மேல் ஏறி வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை! அந்த பாதங்கள் மிகவும் அழகானவை. அதனால தான் ஆண்டவர் கடைசி நாளில் சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்று நான் நினைக்கிறேன். இந்த பாதங்கள் அநேக இடங்களுக்கு போக வேண்டும், இந்த பாதங்கள் அநேக பாடுகளை சகிக்க வேண்டும், இந்த பாதங்கள் அநேக துன்பங்களை சகிக்க வேண்டும். ஆகவே அந்த பாதத்தை கர்த்தர் என்ன பண்ண, தண்ணீரால் அபிஷேகம் பண்ணி அன்றைக்கு அந்த பாதத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் உலகத்துக்கு அனுப்பினார் என்று நான் நம்புகிறேன். தண்ணீராலே அதை கழுவினார், அதை பிரதிஷ்டை பண்ணினார் தண்ணீரில். இந்த பாதங்கள் நான் சென்ற பிறகு எவ்வளோ கஷ்டப்பட போகுது, நான் சென்ற பிறகு இந்த பாதங்கள் எவ்வளோ தூரம் பிரயாணிக்க போகிறது, நான் சென்ற பிறகு இந்த பாதங்கள் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்க போகிறது. ஆகவே அதை தாங்கத்தக்கதாக தண்ணீரிலே அந்த பாதங்களை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பினார் என்று நான் நம்புகிறேன். இதோ மலை மேல் ஏறி வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவை! ஹல்லேலூயா! இன்றைக்கு ஊழியம் ஒரு கௌரவமான வேலை அல்ல, அது பரலோகத்தின் வேலை. நான் வேலையை ரிசைன் பண்ண போகும்போது என்னோடய ஆஃபீஸர் கேட்டார், கண்ணையன் ஆகிடும், என்ன பாலு, என் பேர் பாலசுந்தரம், பழைய பேர், எல்லாரும் பாலுன்னு கூப்பிடுவாங்க. என்ன பாலு அண்ணா, அமெரிக்காக்காரன் லட்சமாக உனக்கு கொடுக்குறானா, ஏன் இருக்கிற அரசாங்க வேலையை விட்டுட்டு போகிறேன்னு. நான் சொன்னேன், நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா கூட நான் இந்த வேலையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என்ன லட்சமாக கொடுக்குறானா? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா! ஆனால் ஒரு உண்மை தெரியுமா, நீங்கள் உண்மையாக இயேசுவை நேசிப்பீர்களானால் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். பாடுகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், தேவைகள் மத்தியில் உனக்கும் தேவனுக்குள்ள உறவுக்கு இணையாக எந்த ஆசீர்வாதமான நேரத்தில் கூட அந்த 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 உணர்வு இருக்காதுங்க. ஆசீர்வாதமான நேரத்தில் மேலோட்டமாய் தேடுவாய், ஆனால் பாடுகள் மத்தியில் கருத்தாய் தேடுவாய். தெரியுமா? அதை அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த துன்பத்தின் நேரத்தில் நீ கருத்தாக தேவனை தேடுவ தெரியுமா? கண்ணீரோடு ஆண்டவரை நேசித்து நீ தேடுவ தெரியுமா? அந்த நேரத்தில் தேவன் பதில் அளிக்கிறார் தெரியுமா? அப்போ கிடைக்கிற சந்தோஷம் 1 கோடி ரூபாய் இன்னைக்கு கிடைச்சா கூட அந்த சந்தோஷத்துக்கு என்ன ஒன்றுமே இல்லைங்க. அதான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு அங்கே கல்லுக்கூட்டம் என்ற ஒரு இடத்துல கன்வென்ஷன் முடித்த பிறகு அவர் சொன்ன, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் ரொம்ப நக்கல், அப்போது மண்டையில் கருவம். அப்போ சொன்னேன், அண்ணா அவரை வாயில் போட்டால் மென்று பார்க்க முடியும்னு சொல்லி நான் அவங்களை அந்த ஐயரை, சிஎஸ் ஐயரை கிண்டல் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டவரை ருசித்து கொண்டு இருக்கிறேன், அவரை நேசித்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு போல லாசரு போல உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்து போகாதே, ஊழியத்தை செய்வதற்கு நீ மறந்து போகாதே. நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்கள் பகுதியில் ஒரு நல்ல கேர்சலை நடத்தலாம். அல்லேலூயா! ஒரு நல்ல கேர்சலை நீங்கள் நடத்தலாம். அந்த இடங்களில் நீங்கள் ஒரு நல்ல பராமரிப்பு குழுவை நடத்தலாம். அது எவ்வளோ ஆசீர்வாதமான விஷயம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா! அல்லேலூயா! என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தேவனுக்காக, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக பாஸ்டர் சுவாமிதாஸ் என்பவர் வந்திருக்கிறார். நான் சொன்னேன், வயதானவர், ஏஜி சர்ச்சில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்கார் நினைக்கிறேன். நீங்கள் வாங்கின உங்களோட ஆலோசனை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்ற நான் அவரை அழைத்தேன். எப்படியாக ஒரு எழுப்புதலை நாம் சபையில் கொண்டு வர வேண்டும். எழுப்புதலுக்கு நாம் எல்லோரும் ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லோரும் ஒரு கேர்சல் நடத்தணும். நமக்கு சுயம் ஜாஸ்தி தெரியுமா? அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்.
உண்மையாக கிறிஸ்துவை நேசித்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் கர்த்தருக்காக எதையும் செய்வான். சுயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய மாட்டீங்க. பெருமை பாராட்டுவீர்கள். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன் என்னோட கௌரவம் என்ன, அவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஊழியம் செய்வதற்கு பாவிகளை ரட்சிக்கத்தாங்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், பரிசுத்தவான்களை அல்ல. பரிசுத்தவான்கள் வேணும், ஆனால் பாவிகளை ரட்சிக்கத்தானுங்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆகவே நம்ம செய்கிற ஊழியங்களை நம்ம குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமே மற்றவர்களை. அவங்க சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. உண்மையாகவே ஆத்ம பாரம் நமக்கு தேவைங்க. உண்மையான ஆத்ம பாரம் நமக்கு தேவை. ஆண்டவர் எவ்வளோ ஏக்கத்தோடு யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். இயேசுவான்னு சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள். கடைசி நேரத்தில் ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொல்லலை. இயேசுவானவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்களை பாதுகாப்பேன்லாம் சொல்லலை. நீங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஆகையால், அது ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கேள்விப்பட்ட, ரொம்ப அழகாக சொல்ல பாருங்களேன் என்ன, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு 3.5 வருஷம் என்னெல்லாம் சொல்லி நான் கட்டளையிட்டேனோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதை உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த கட்டளையை நாம் மறந்து போய்விட்டோம். இந்த கட்டளையை நாம் மறந்து போய்விட்டோம். இன்னைக்கு சபையானது அதை தொலைத்து விட்டது. நீங்கள் முழு வேதாகமத்தை, திரும்ப சொல்றேன், முழு வேதாகமத்தை தேடி பாருங்கள். யார் என் காரியமாக போவான், யார் என் காரியமாக போவான், இதுதான் ஆண்டவருடைய ஏக்கமாகவே இருக்கிறது. இன்றைய வரைக்கும் ஆண்டவருடைய ஏக்கம் இதுதான். ஆண்டவருடைய ஏக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஐயோ என் பிள்ளைகள் நரகத்து போகிறார்களே, நரகத்து போகிறார்களே, நரகத்து போகிறார்களே. பரிதபிக்கிற தேவனாய் அவர் இன்றும் இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ஏக்கத்தை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் துரதிர்ஷ்டத்திலும் துரதிர்ஷ்டம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஊழியத்துக்கு வந்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதே இயேசு கிறிஸ்து மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் நம்மேலும் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டு மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகமும் வல்லமையும் நம்மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சீடரிடத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு வல்லமையும் வரங்களும் இல்லை. ஆனால் 2ஆம் அதிகாரத்தை பிறகு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு ஊழியங்கள் வளர்ந்தன. ஆவியானவர் நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆவியானவரில் நடத்தப்படுகிற அனுபவம் உங்களில் யாருக்காவது இருக்குமானால் அவர் சொல்கிற முதல் வேலை ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் நடத்துதலை பற்றி நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8 9 வரைக்கும், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது
ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக தெரிந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு அவர்கள் போனார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள், 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப சொல்லுங்க மக்கதோனியாவுக்கு போகும்படி ஆவியானவர் பவுலை உடன் இருந்தவர்களும் ஏவினார். ஒரு தரிசனத்தை பார்த்து மக்கதோனியா தேசத்தான் அங்கே ஊழியம் செய்வதற்கு அழைப்பது போல ஒரு தரிசனத்தை கண்டார்கள். இவர்கள் மக்கேதோனியா நாட்டிற்கு போனார்கள், அங்கே சபைகளை உருவாக்கினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, மக்கதோனியா நாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க? சபைகளை உருவாக்கினார்கள். அப்போ சொல்றாரு, அன்றியும் சகோதரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்க பாருங்க, தேவன் நடத்தினார். மக்கதோனியா நாட்டுக்கு போகும்படி தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வசனம் சொல்லுது, மக்கதோனியா தேசத்தான் ஒரு வந்து மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணிடுறாங்க. மக்கதோனியாவுக்கு போனாங்க. அங்கே போய் அவர்கள் சபைகளை உருவாக்கினார்கள். அல்லேலூயா. சபைகளை உருவாக்கினார்கள். அருமையாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த மக்கதோனிய சபையாரை அவர்கள் வளர்த்தார்கள். பவுலும் மற்றவர்களும் வளர்த்தார்கள். அங்கே சொல்லுது, அந்த அந்த மக்கதோனியா தேசத்தார் எப்படி இருந்தாங்க தெரியுமெல்லாம்? 7ஆம் வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஆமாம், இந்த மக்கதோனிய சபையார் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுடைய கிருபை என்னன்னா, எருசலேமில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தங்கள் காணிக்கைகளை அவர்கள் அனுப்பினார்கள். 2ஆம் வசனம் அவங்களை பற்றி சொல்லுது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆகவே அவங்க மக்கதோனிய சபை அப்போதான் உருவாச்சு. மக்கதோனிய சபை பவுல் போய் உருவாக்கினார். அந்த சபையார் மிகுந்த உபத்திரத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவராயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தார்கள். இதை நான் கொடுக்க வைத்தது எது? அவர்கள் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு. அங்கே பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறாங்க, நான் கொடுக்கணும். அப்போ தான் தொடங்கின சபைங்க அது. அவங்கள பற்றி தான் பவுல் சொல்றார் பாருங்களேன். 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவர்தான் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் வாங்கும்படி உங்கள் நிமித்தம். ஆமென். ஆக கொடிய தரித்திரத்தில் அவர்கள் கொடுக்க வைத்தது தெரியுமா? தேவன் பேருள்ள அன்பு. அதுக்காகவே ஆண்டவர் இவ்வளோ மக்கதோனியா அனுப்பினார் பிறகு. ஆகவே தேவன் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலைகளை வைத்து இருக்கிறார். லூக்கா 8 அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியத்தை செய்தார். அப்போஸ்தலர்கள் அவரோடு இருந்து அவர்கள் ஊழியத்தை செய்தார். கடைசி நாட்களில் 120 சீடர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் எல்லோரும் ஊழியத்தை செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் பிரயாணமாய் போகும்போது தேவன் சந்தித்தார்.
அனனியா அவன் தலைமையில் கை வைத்தான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், தாமதியாமல் கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கித்தார். நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. ஓடினார்கள், தேவனுக்காக ஓடினார். 11 சீடர்களும் ஓடினார்கள், கொலை செய்யப்பட்டார். நீரோ மன்னனால் எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டவன் தான் அங்கே போய் என்ன பண்ணா, நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினார். வெளிப்படுத்த விசேஷம் கடைசி புத்தகம், நடக்க போகிற காரியங்களை சொல்லுகிற புத்தகம், நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை சொல்லுகிற புத்தகம். இதே தோமா மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் விட்டு இங்கே யார் மற்ற பாஷை தெரியாது, யார் சாப்பாடு போடுவான், யார் அடைக்கலம் கொடுப்பான், ஒன்றுமே தெரியாது. இங்கே பரங்கி மலையில் கொலை செய்யப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு பீச்சில் இருக்க அந்த சர்ச்சாண்டை அடக்கம் பண்ணப்பட்டார். ஓடினார்கள் தேவனுக்காக. திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பார்த்தா மனப்பாடெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ பாடுகளோடு ஊழியத்தை செய்தார்கள். தொப்பியில் அப்போ பரங்கியான்னு சொல்லிட்டு கஞ்சி கொடுக்க மாட்டாங்க, பாத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க, தீட்டுன்னு சொன்னாங்க. சுவிசேஷங்கள்லாம் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு, கூழுனா என்னன்னே தெரியாத அவங்க தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு ஊழித்த பாஷை தெரியாத இடங்களில் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கண்ணீர். தரங்கம்பாடி போகிறோம், முதல் வேதாகமம் அங்கே தான் அச்சடிக்கப்பட்டது. அங்கே நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் தரங்கம்பாடிக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம், தன் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தெல்லாம் விட்டு இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம். அவங்களுக்கு என்ன ஆத்தும பாரம். நாம் யாரோ அவங்க யாரோ. என்ன ஆதாயம்? ஒன்றுமில்லை. உண்மையாக கிறிஸ்து மேல் அன்புள்ளவன் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆத்மா நரகத்து போகுதே என்ற வேதனை இருக்குன்னு தெரியுமா? அந்த வேதனை யாருக்குள் இருக்கிறதோ அவளுக்குள் தேவன் இருக்கிறார். அந்த வேதனை, ஐயோ இந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது இந்த ஆத்மா நரகத்து போகுதே, ஆண்டவரே இவர்களை ரட்சின்னு சொல்றான் தெரியுமா? அவனுக்குள்ள தேவன் இருக்கிறார். பணம், காசு, பொருள், அந்தஸ்து எதுவுமே பரலோகத்துக்கு முன்பாக இணை இல்லை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன், யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன்? என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? யார் என் காரியமாக போவாங்க, யாரை நான் அனுப்புவேன்? ஓசியா சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறாய், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியன் அறப்படி உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய பேதத்தை மறந்தால், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக. ஆசாரியின் ஊழியத்தை செய்யாதபடியினால என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக்குறார். இந்த ஆத்தும பாரம் கட்டாயம் தேவை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக்குறார். தேவனை குறித்த அறிவில்லை. நான் போன அந்த நைப்பறையில் அதுதான் சொன்னேன். ஒரு விசுவாசிக்கு பிசாசு பிடிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பிசாசை துரத்த வேண்டியவன் இவன், பிசாசை துரத்த வேண்டியவன், பிசாசுக்கு சவாலா இருக்க வேண்டியவன், தேவனுடைய பிள்ளை. அந்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னம்மா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். அது வேண்டாம், இருங்க. யோவான் 10 வேதத்தை
பெற்றுக்கொள்ளுவர்கள் தேவர்கள் என்று இருக்க, வேத வசனம் தவறாது இருக்க. அப்போ வேத வாக்கியத்தை 35 நினைக்கிறேன், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாது இருக்க. அடுத்த வசனமா, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவர்களாய் இருக்கிறீர்கள் நான் சொன்னதாய் உங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கியா? ஆக வேதத்தை தூக்குற அத்தனை பேரும் என்ன சொல்லுது? தேவர்கள் என்று வேதம் சொல்லுது. என்ன? அடுத்த வசனம் தம்பி 35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியம் தவறாது இருக்க. வேத வசனத்தை, இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் தேவர்கள் என்று சொல்லியிருக்க. சங்கீதம் 82:6 சொல்லுது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் சங்கீதம் 82:6 நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவர் மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். கவனிங்க, அப்போ நீங்கள் எல்லாம் உன்னதமானவருடைய மக்கள், தேவர்கள் என்று வேதம் சொல்லுது. வேதத்தை தூக்குகிற, வேத வசனத்தை கை கொண்டு வருகிற நீங்கள் எல்லாரும் யாரு? தேவர்கள். அப்போ நீங்கள் தேவர்கள் என்று, நீங்கள் எல்லாம் உன்னதமானவர் மக்கள். நீங்கள் எல்லாம் யாருடைய மக்கள்? உன்னதமானவருடைய மக்கள், உன்னதமான தேவனுடைய மக்கள் நீங்கள். அதான் சொன்னேன், அப்பா முதலியாருன்னா பிள்ளை முதலியார் தானே கூப்பிட்றான், ரெடியாருன்னா ரெடியாருன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா தேவர், நானும் தேவன். அப்போ உனக்கு எப்படி விசுவாசம் பிடிக்கும்? அப்பாவோடைய வேலையை பிள்ளை செய்யணும், அப்பாவோட வேலையை பிள்ளை செய்யுது. இப்போ ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்கிறாருன்னா மளிகை கடை அவர் பிறகு பூட்டி போயிடுவாரா? அது பெருசாக வளரும். அடுத்தது அவன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? மளிகை கடை நடத்துவார். ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தர் நடத்துகிறாரு, அடுத்தது அப்பா நடத்துகிற ஃபேக்ட்ரியை அவன் நடத்த போகிறான் இல்லையா? இப்போ எங்கள் அப்பா ஆத்தும ஆதாயம் செய்ய சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பண்ணணும்? ஆத்தும ஆதாயம் செய்யும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல் ஜாதியும் சீஷர் ஆக்குங்கள். நான் யாரோடைய பிள்ளை? தேவன். நான் தேவன், தேவனுடைய பிள்ளை தேவன். நான் வசனம் தப்பாக சொல்லலை, வசனம் அப்படி தானே சொல்லுது. அப்போது அப்பாவுடைய ஏக்கம் என்ன? புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக. அப்போ அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவது தான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். தேவனுடைய ஏக்கத்தை, தன் தகப்பனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவன் தான் அப்பாவுக்கு பிள்ளை, சொந்த பிள்ளையாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக. இதை விட கொடுமை என்னன்னா, நான் தேவர்கள், நான் உன்னதமானுடைய மக்கள். நீங்கள் யோவான் 17:6 சொல்லும்போது, நீங்கள் உலகத்தில் தெரிந்தெடுத்து, பிதாவினால் தெரிந்தெடுத்து, அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் உலகத்தில் தெரிந்துட்டு எனக்கு தந்த மனுஷனுக்கும் உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்கள் இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை. அப்போ நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, அப்போ நீங்கள் எல்லாம் உலகத்தில் பிதாவாகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உள்ள பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாம். வேத வசனத்தை கை கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் தேவனுக்கென்று ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு என்ன வருத்தம்? இன்றைக்கு உங்கள் வீட்டை திறந்து தாருங்கள், உங்கள் வீட்டை திறந்து தாருங்கள். ஒரு ஜபக்குழு தலைவராகுங்கள். உங்கள் வீட்டில் அநேகர் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள். அநேகருக்கு விடுதலையை நீங்கள் தாருங்கள். ஒருத்தன் 1000 பேர் துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்த தேவன் உங்களை அழைத்து இருக்கிறாரே. 10,000 பேரை துரத்த தேவன் உங்களை அழைத்து இருக்கிறாரே. நான் உண்மையாக சொல்கிறேன், திருச்சபைகள் எல்லாம் உண்மையான நோக்கத்தோடு செயல்படும் என்றால் இந்த இந்தியா ஒரே மாதத்தில் ரட்சிக்கப்பட்டுரும். உலகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திருச்சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆத்தும பாரத்தோடு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தால் ஒரே மாதத்தில் பெரும்பாலான தமிழ்நாட்டை கர்த்தருக்குள் கொண்டு வந்துட முடியும்.
வரங்கள் உங்கள் ஒவ்வொருக்குள்ளும் செயல்பட ஆரம்பித்தால், சுகமளிக்கிற வல்லமைகள் செயல்பட ஆரம்பித்தால், ஒரு விஷயம், போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு படுத்துட்டே இருக்கேன். திடீர்னு ஆவியானவர் சொல்றார், ஒரு மனுஷன் இவ்வளோ சிக்காக இருக்கான், கேன்சரில் இருக்கான், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு. பலர் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள், என்னால் நான் போகவே இல்லை. இன்னைக்கு சொல்கிறார், நீ போய் ஜெபம் பண்ணு. அன்னையத்துக்கு அஜித்து கூப்பிட்டேன், என்னை கொஞ்சம் கார் ஓட்டிட்டு வாப்பா. வந்தான். நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். கையை அங்கே உட்காந்த உடனே ஆவியானவர் நிரப்பனார் பாருங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. கரங்களை பிடித்து சொன்னேன், நீ சுகமானாய், நீ மரணத்தை காண்பதில்லை, நீ திருச்சபைக்கு வருவாய். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் இத்தனை மாதம் படுத்து கிடந்தவர் நீங்கள் வந்த பிறகு தான் எழுந்து நிற்கிறாரு. என்னை வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிவிட்டு போனார், நடந்து வந்து. அதாவது டாய்லெட் போகிற இடத்துல கேன்சர், எப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் வந்து என்னை அனுப்பி விட்டு போனார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் கரத்தினால பெருத்த அற்புத அடையாளம் செய்ய விரும்புகிறார். இன்னொரு சாட்சி அன்னைக்கே செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் ஃபெலோஷிப் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேகமாக போயின்னு இருக்கிறேன். ஒரு இடம் வந்த உடனே சொல்கிறாரு, ஒருத்தர் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கு, அங்கே மற்றவங்க ஆரோன் பாஸ்டர் எல்லாம் போய் ப்ரேயர் மீட்டிங் நடத்ததை நான் சொல்லிவிட்டு, நான் இன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் பாஸ்டர் ஃபெலோஷிப்பு போகிறேன், டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அந்த ரோடு கிராஸ் பண்ணுறப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. அந்த வீட்டுக்கு போகிறேன். அவங்க காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைக்காக, திருமணத்துக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் பல வருடங்களாக. அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்புகிறேன். அந்த ஹாலில் குழந்தை அப்படியே முட்டி போட்டு போகிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஒரு சின்ன கை குழந்தை முட்டி போட்டு, அதாவது சின்ன கை குழந்தை உடையே இல்லாமல் முட்டி போட்டு தவழ்ந்து போகும் தெரியுமா, அது மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். சொன்னேன், இந்த வீட்டில் குழந்தை நடமாடும். அல்லேலூயா, இந்த வீட்டில் குழந்தை நடமாடும். ஆகவே போய் கொண்டிருந்தவனை அழைத்து அங்கே அனுப்பி வைக்கிறார். எலிசாவுக்கு தெரியும், நல்ல உதாரணங்கள் உண்டு அவங்க தகப்பன் காரியங்களில். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் உங்களுடைய கரத்தை கொண்டு பெரிதான அற்புத அடையாளம் செய்ய தேவன் விரும்புகிறார். உங்களை நீங்கள் தயவுசெய்து சாதாரணமாக நினைத்து கொள்ளாதிருங்கள். யோவான் 14:10-11 வாசிங்களேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அடுத்த வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன், எல்லாரும் சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். இயேசுவை விசுவாசிக்க இயேசுவானவர் சொல்றார், மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன். ஒரு பாஸ்டர் இல்லைங்க, அவரை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவர்களை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஓடுகிறோமா? நீங்கள் செய்யுங்கள். வாரத்தில் ஒரு மாலை பொழுதை தேவனுக்காக ஒதுக்கி கொடுங்கள். உங்கள் பகுதியில் என்ன பராமரிப்பு குழு நடத்துங்கள். ஊழியத்துக்கு உதவிகரமாக இருங்கள். எனக்கு என்ன, அதாவது ஊழியத்தில் உங்களுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு அநேகர் இல்லை, 90% வந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் சபைக்கு. சபையில் ஒரு பக்தி வைராக்கம் உங்களுக்கு இல்லை, சபையில் ஒரு கரிசனை இல்லை. ஒரு அம்மா வந்தாங்க, இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பாஸ்டர்
செருப்பு விடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்யணும் பாஸ்டர்னாங்க. அப்படி பார்த்தேன், ஏற்கனவே ஸ்டாண்ட் இருக்குது, அதை சரி பண்ணி வைக்கிறது தான் ஆள் இல்லை. அவங்களே கூட்டிகிட்டு போனேன், அதை காமிச்சேன். அடுத்த வாரம் ஸ்டாண்டு அங்கே இருக்கும். இந்த எண்ணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னேன். அப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். என் சபைக்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் என்ன செய்யணும், என்னை அழைத்து இந்த சபையில நாட்டி இருக்கிறார், நான் தேவனுக்காக கனி தர வேண்டும். ஆண்டவர் எருசலேம் போகும்போது பார்த்தார், ஒரு பெரிய இலையில் அடர்ந்த அத்தி மரத்தை பார்த்தார். அவர் மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்படி மரத்தை பார்த்தா கனிகளே இல்லை, இலை அடர்ந்த அத்தி மரம். இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியே புசியாதிருக்க கடவன் என்று சொல்லும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அப்போ கனி தராத அத்திமரத்தை போல, அத்திமரம் என்பது இஸ்ரவேலரை குறிக்கும். அப்போ தேவனுக்கு கனி தராத உனக்காக வாழுகிற அனுபவம் தான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்குல்ல. நீ கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்ய பணிகளுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? திரும்ப சொல்றேன், எத்தனை வருஷம் இந்த பூமியில இந்த சரீரத்தில் இருக்க போறேன்னு தெரியல. நிறைய பிசாசல் துரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கார், இங்கே வந்திருக்காரு நினைக்க. இருக்கீங்களா ஐயா? கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். அவங்க உட்காருங்க. அங்கே ஒரு பிசாசு பிடிச்சவங்களும் கூப்பிட்டு வந்தார், நான் யாரும் சொல்ல. அதுக்குள்ளே 3 பிசாசு. அந்த பிசாசு ஒன்று அடிச்சு பாருங்க, நானே கண்ணீர் அடிச்சிட்டேன். அந்த பெண் பிள்ளையை கூட்டு போய் 4 பேர் பலாத்காரம் பண்ணி கடுத்து நெரிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆவி இந்த இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அந்த கதையாக சொல்லுது, அது பேர் சொல்லுது, கூட்டிகிட்டு போனது சொல்லுது, பலாத்காரம் பண்ணதை சொல்லுது, என்னை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மந்திரவாதம் வச்சு என் பிள்ளைய சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் இப்படி தான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, அப்பா என்ன வேதனை, என்ன வேதனை, என்ன வேதனை. சரீரத்துக்கு அழிவுண்டு, ஆவிக்கு அழிவில்லை. அது இளைப்பாறுதல் இல்லாத ஆவி. அதுக்கு ஒரு சரீரம் உண்டு, அங்க போய் அது ஒட்டி. சாமி என்ற பேர்ல அதை எடுத்து வந்து இங்க வச்சு அது என்ன பண்ணுது, இப்படி இப்படி படம் எடுத்து ஆடின்னு இருக்கு. அது சாமின்னு சொல்லிட்டு பிசாசு போய் ஏவல் போயிருன்னு சொல்லி இதை எடுத்துன்னு வச்சாங்க. இது ஆடுது அதோட சேர்ந்துக்கிட்டு. இன்னைக்கு கண் தெரியாத ஜனங்களுக்கு, எது தெய்வம் என்று அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அழுதுட்டு அந்த கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அப்படி சொல்லுது, பேரு சொல்லுது, நடந்த சம்பவத்தை சொல்லுது. எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை இது பண்ணிட்டாங்க அத்தனை சொல்லும்போது என்ன சாட்சி அவர் அங்கே இருக்கார். அப்படியானால் சரீரத்துக்கு அழிவுண்டு, மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். லூக்கா 16 ஆபிரகாம் மடியில் ஒருத்தர் இருந்தான், அக்கினியில் வேகிற ஒருத்தர் இருந்தான். அக்கினியில் வேகிற ஐஸ்வர்யவான். அவன் பார்த்தான், பேசினான். அவனுக்கு குடும்ப பாசம் இருந்து பூமியில் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னான். எல்லாமே இருந்துச்சு, ஆனால் சரீரம் மட்டும் இல்லை. எனக்கு ஒரு நாள் நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள்? நீங்கள் ஒருவேளை நான் ஆபிரகாம் மடியில் இருப்பேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினைச்சாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எங்கே போக போகிறாங்க? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எங்கே போக போகிறார்? நீ நேசிக்கிற உன்னுடைய உறவினர்கள் எங்கே போக போகிறார்? நீ அன்பு கூறுகிற உன்னுடைய உறவினர்கள் எங்கே போக போகிறார்கள்? அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தீர்களா? மேஜை மேல் எழுதும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்றிக்கொள்ள மனதாக இருந்த லாசரு, அவன் ஆபிரகாம் மடியில் இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் 2 பேரும் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் உண்மையான மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுவோம். உண்மையான மனிதன் எங்கே இருப்பான்? உண்மையான மனிதன் எங்கே இருப்பான்? உண்மையான மனிதன் எங்கே இருப்பான்? இன்றைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் இழந்து போகலாம்.
ஒன்றே ஒன்று சொல்வேன், உன் வாழ்க்கையில் லாசரை போல நீ வாழ்ந்தாலும் சரி, இயேசுவை மட்டும் விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எது இழந்தாலும் சரி, கவலைப்படாது. ஆண்டவரையும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து போகாது. அங்கே தேவனோடு பரலோகத்தில் நீ இருப்பாய். உண்மையுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார். எல்லாம் சபையார் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? சபை எதற்காக? சபை எதை? சபையோட தரிசனம் என்ன? சபையோட நோக்கம் என்ன? சபை எதற்காக இருக்கிறது? பூமியில சபையை ஏன் ஆண்டவர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 சொல்லுது, அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து உங்களை கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய உண்மையாய் தேவனை நேசித்தீர்களானால் தேவனுக்காக ஊழியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஆத்மா சபைக்கு கூட்டிட்டு வாங்க. பக்கத்தில் குடும்பங்களுக்கு சொல்லுங்க. சபையில் நடக்கிற அற்புத அடையாளங்களும் சொல்லுங்க. பிசாசு பிடித்தவர்களை கூட்டு வாங்க. நோயுள்ளவர்களை கூட்டிட்டு வாங்க. வேதனையோடு இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க. ஆண்டுதல் உங்களுக்கு ஆறுதல் தருவார் என்று சொல்லுங்கள். நைப்ரேயருக்கு நிறைய பேர் வர்றதே இல்லை. சபை விசுவாசிங்க வர்றதே இல்லை. புறஜாதியார் வர்றாங்க சபைக்கு. சபை நடு நிறைய புறஜாதியார் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்க வந்திருக்காங்க. நீங்கள் மட்டும் பொறுப்பாக ஊழியத்தை செஞ்சீங்கன்னா, நீங்களும் ஒரு காலத்தில் அநேக பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான். உன்னை போல எத்தனை பேர் பிசாசு பிடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் போகிறது, யார் சொல்கிறது? நான் ஒரு அம்மா சொல்கிறேன், ஒரு அம்மா பயங்கர பிசாசப்படியில் இருந்தாங்க, விடுதலையானாங்க. நீங்கள் போய் சாட்சி சொல்லுங்கன்னா அவங்க சொன்ன, நான் பிசாசப்படியிலேருந்து சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது பாஸ்டர். இதில் என்ன வெக்கம்? பிசாசு மந்திரவாத்தால் பீடிக்கப்பட்டிருந்தேன், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினா சொல்லுவதற்கு என்ன வெக்கம்? ஆண்டவர் குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறோமே. ஆண்டவர் குறித்த சாட்சி, நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து பேசுவதற்கு நாம் வெட்கப்படுகிறோமே. அதான் சொன்னார், இங்க என்ன படுத்தி வெட்கப்பட்ட அங்க நீ வெட்கப்படுவியே. யார் என் காரியமாக போவான்? யாரை நான் அனுப்புவேன்? ஒன்றும் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னை கொடுக்கிறேன், என்னையே கொடுக்கிறேன், என்னை நடத்தும். என்னையே தருகிறே ஜீவ பலியாக, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, ஜீவன் தரும் கனியா உடலை தருகிறே, ஜீவன் தரும் கனியா என் உடலை தருகிறே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்வமானி, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினி, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோ ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததினா
ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ ஒப்பு கொடுத்தீரையா எங்களுக்காக நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதபடி நாங்கள் அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலில் போகாதபடி நீர் சிலுவையில் தொங்கினீர் ஆண்டவரே. கை கால்களை ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஒட்டுக்குறை 40 கத்தடிக்கலாம் சரீரம் விற்கப்பட்டது ஆண்டவர். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அனைத்த உன்னத பண்ணி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யார் என் காரியமாக போவோம்? யாரை நான் அனுப்புவேன் ஏங்குகிற என் இயேசுவே, என்னையே தருகிறே ஜீவ பலியாக. உங்களையே தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய உன்னத பணிக்கு என்னை ஒப்பு கொடுக்க. எத்தனை பேர் பொறுத்துணையோடு உங்களுக்கு கொடுக்கிறீர்கள் ஆண்டவருக்காக. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது சபை, முதலாவது தேவன், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதிலேயும் முதல், சகலத்தையும் முதல் ஆண்டவருக்கு உங்களையே கொடுங்க. என் வீட்டில் ஒரு கேர்சல் நடத்துவேன், இல்லை ஆண்டோட ஊழியத்தை நான் செய்வேன், டாஸ்க் கொடுக்க போவேன், அல்லது ஆண்டவர் பணியை நான் எந்த விதத்திலும் நான் செய்வேன். சர்ச்சை நான் பெருக்குவேன், இல்லை சர்ச்சுக்கு உண்டான எல்லா வேலைகளை நான் செய்வேன், தண்ணி எடுத்து வைப்பேன். உங்களுக்கு ஆவியானவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ, இந்த சகோதரி சொல்லும்போது மனசு சந்தோஷமாச்சு. செருப்பு அப்படி இறஞ்சி கிடக்குது, ஒரு ஸ்டாண்டு செய்யணும். ஏன்னா அவங்க பணம் கொடுத்து ஸ்டாண்டு செய்யணும்னு அவங்க ஒரு வாஞ்சையோடு கேட்டாங்க. நான் இருக்கிற ஸ்டாண்டே யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். அப்படி ஒரு வாஞ்சை, சபை குறித்த வாஞ்சை, நமக்கு பக்தி வைராக்கிய நமக்கு இருக்கணும். பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஜெபிப்போமா? இந்த நாளில் பாஸ்டர் சுவாமிதாஸ் ஐயா விருப்பமானால் இங்கே வந்திருந்து சபைக்காக ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். சுவாமிதாஸ் ஐயா வாங்க, எங்கள் சபைக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். உங்களை கண்டப்படுத்த இருக்கீங்களா? வரீங்களா? போயிட்டாரா? இருக்காங்களா? வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. இருக்காரா? பிரைஸ்